பயங்கரமா ஸ்டன் ஆயிட்டேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? அதாவது டெல்லியில வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ஒரு கார் வந்து நின்னுட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து அப்படியே 1 by 1 வெஹிக்கிள் எல்லாமே நின்னுட்டு இருக்கு. சரி, ஓகே, ஏதோ ரேண்டமான டிராபிக் தான் அப்படின்னு போல எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. போக போக 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அங்கிருந்து இறங்கி வந்து பாக்குறாரு. என்னன்னு பார்த்த உடனே அங்க ஒரு கார் வந்து கிராஷ் ஆன மாதிரி நிக்குது. அண்ட் தென் அதுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கும்போது டிரைவர் வந்து மயங்கன மாதிரியும், அதே மாதிரி அந்த பின் சீட்ல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து மயங்கன மாதிரி இருக்காங்க. அண்ட் தென் அந்த ஆட்டோ டிரைவர் அதை பார்த்துட்டு எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அவங்க வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து அதை உடைச்சி அவங்கள வெளியெடுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஓகே, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 3 பேருமே வந்து சூசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை மூட போகும்போது அவங்களோட ஃபேமிலி சைட்ல இருந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க வீட்ல வந்து சம்திங் ஃபங்க்ஷன், ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சாப்ப வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த காருக்குள்ள அவங்களா சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அந்த காருக்குள்ள வந்து சரக்கு பாட்டில் இருக்கு, அண்ட் தென் ஜூஸ், அண்ட் 3 பேருக்கு 3 கிளாஸ் தானே தேவை. 3க்கு மேற்பட்ட கிளாஸஸ் யூஸ் பண்ண நிலையில இருக்கு. இது மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, பிளாக் மேஜிக், அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சோ வந்து அது வந்து காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் பரவிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் இதை வந்து இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அலிபாபா அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த ஒரு இது மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்ல ஏதோ ஒரு சம்திங், ஏதோ இந்த ஏவல் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ நடத்திட்டு இருக்காரு. நடத்திட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தரும் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பணம் வந்து வேணும், எமர்ஜென்சியா வேணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ எப்படி கீழே இருந்து மழை வரணும் அப்படின்னு சொன்னா தண்ணியெல்லாம் எவாபரேட் ஆயிட்டு மேல இருந்து மழை பெய்யும்ல, அந்த மாதிரி ஆகிறதுக்கு இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பணம் மழையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே 2 லட்சம் ரூபாய் சேர்த்து, இவங்க 3 பேருக்குமே எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அந்த பாபா கையெல்லாம் மீட் பண்றாங்க. இவங்க அந்த 2 லட்சம் ரூபாய் காசு சேர்த்து எடுத்துட்டு போயிட்டு அந்த பாபா கையில வச்சு சம்திங் ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த பாபாவை லட்டு கொடுத்துருக்காரு. அந்த லட்டு கொடுத்த உடனே இவங்களும் சாப்பிட்டு மெய் மறந்து போயிருக்காங்க. அண்ட் தென் அந்த பாபா வந்து அந்த 2 லட்சத்தை எடுத்துட்டு அப்ஸ்காண்ட் ஆயிருக்காரு. ஸோ அப்ஸ்காண்ட் ஆனதெல்லாம் ஓகே. அங்க இருந்து மூமெண்ட் ஆகும்போது அந்த காரு எப்படி அந்த ரோடு ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்க மெய் மறந்து போயிருந்தா கொஞ்ச நேரத்திலே வந்து அங்கேயும் மயக்கம் போட்டு இருக்கலாம். ஆர்எஸ் அப்படி ஒருத்தராச்சும் தெளிவா இருந்து கார் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கலாம். இவங்க 3 பேருமே கார்ல இருந்து வந்து மயக்க போட்டு விழுந்திருக்காங்க. மேபி அந்த காருக்குள்ள வேற ஏதாச்சும் 3rd பர்சன் இருந்திருக்கலாம். பட் இந்த கேஸ் வந்து இப்போ வரைக்குமே இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. லாஸ்ட் ரிசல்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி டே டு டே அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சீக்கிரம் 1 மில்லியன் ரீச் பண்ணலாம். பை.